السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், 7 நாட்கள் தொடர்ச்சியாக நாம் இந்த துஆவை ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிறைவேறாத தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் மறைமுகமான நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த ஒரு துஆவின் மூலமாக நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆ. என்ன துஆ என்றால், இது ஒரு இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறந்த இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரின் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இஸ்திக்ஃபாரை ஓதினால் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீக்குகின்றான். நாம் இந்த இஸ்திக்ஃபாரை 7 நாட்கள் தொடர்ச்சியாக ஓதுவோம். என்ன இஸ்திக்ஃபார் என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை 7 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அவன் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.